நாம இந்த வீடியோல பார்க்க போறது மிகவும் சக்தி உள்ள ஒரு தர்கா கானூ தர்கா பற்றி தான். இந்த தர்கா எங்கு உள்ளது, இந்த தர்காவின் வரலாறு சிறப்புகள் என்ன, இந்த கானூ தர்காவுக்கு போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தர்கா போறதுனா அவினாசி பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கிருந்து 9B பஸ்ல போகலாம். ஆனா பஸ் பல நேரங்கள்ல கிடைக்காது. இதை விட கருவலூர் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கிருந்து ஆட்டோல போயிடலாம். பெரும்பாலும் 2 வீலர் 4 வீலர்ல போறது சிறப்பு. நான் சேவூர் போய் தண்டுக்காரன் பாளையம் போய் போனேன். இந்த ரூட்ல நீங்க போகாதீங்க, கருவலூர் போய் போறதுதான் சிறப்பு. இந்த கானூ தர்கா பெரிய கானூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு 2 இறைநேசர்கள் அடக்கமாகி இருக்காங்க. அவர்கள் ஹஜ்ரத் முகமது ஷா வலியுல்லா, ஹஜ்ரத் மஹமூத் ஷா வலியுல்லா அவர்கள். இந்த தர்கா மத நல்லிணக்கத்திற்கான இடமா இருக்கும். ஏன்னா இங்கு இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவர் என பாகுபாடு இல்லாம வருகின்ற தர்கா. மேலும் இங்கு மாதம் 13ஆம் பிறை பௌர்ணமி நாள் சிறப்பு. வருடம் நடக்கும் தண்டனக்கூடு உருஸ் விழாவுக்கு பல பகுதியிலிருந்தும் மக்கள் வருவாங்க. அது மட்டுமல்ல, கார்த்திகை தீபம் சமயத்துல ஒரு வாரம் மக்கள் தீபம் ஏற்றி வழிவிடுவாங்க. இந்த தர்கா 400 ஆண்டுகள் பழமையானது என சொல்லப்படுகிறது. இந்த தர்காவில் தொழில் விருத்தி, குழந்தை பாக்கியம், திருமணம் என என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறுவதாக இப்பகுதி மக்களால் நம்பப்படுகிறது. இந்த தர்கா துவங்கிய காலத்தில் நடந்த தீப வழிபாடு இன்றும் பழமை மாறாமல் நடக்கிறது சிறப்பு. வெளியூரில் இருந்து வரவங்க தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி வருவாங்க. இங்கு இருக்கும் தீபம் அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு. நாம நம்ம சேனல்லையே ஏற்கனவே கானூ தர்கா வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். கூகுள் பண்ணி பாருங்க, என்னோட வீடியோ 2 வரும். இந்த கானூ தர்கால யார் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும் புனிதமான இடம் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க.